அனைத்து அன்பு வாடிக்கையாளர்களையும் இத்தனை நிகழ்வுகளுக்கும் மிக பொருத்தமான சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். உங்களை 5K கார் கேருடைய ராஜராஜ சோழன் விருதுகளுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் கார்த்திக் குமார் சின்னராஜ். நான் ஃபவுண்டர் அண்ட் CEO 5K கார் கேர். நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். 5K கார் கேர் ஸ்டார்டட் இன் த இயர் 2012 with 3 எம்ப்ளாயிஸோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறுவனம். கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம். First time we have started in with 3 employees. Now 5K car care have 2000 plus happy employees, 35 lakhs happy customers, 200 plus service station. அதே போல 100க்கும் மேற்பட்ட விருதுகள். ஒரு சாட்டர்டே தான் 5K கார் கேருக்கு ஒரு விருது ஒன்று கிடைச்சது. அதாவது வந்து அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அங்கீகரிக்கப்பட்டு டெல்லியில நம்ம 5K கார் கேருக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு. அந்த விருதை வாங்க உதவிய அத்தனை பிரான்சைசி ஓனர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அதை எங்களை அனைவரையும் ஆதரித்து வாய்ப்பு கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கும் அந்த விருதினை சமர்ப்பித்து, அதே போல 5K கார் கேர் 75க்கும் மேற்பட்ட சேவைகளை வந்து நம்ம 5K கார் கேர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மிக குறிப்பா வந்து நம்ம இந்தியாவில் வந்து கார் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்கின காரை புதுசாவே மெயின்டைன் பண்றது, கார் வாங்குறதும் வீடு வாங்குறதும் ஈஸி. வாங்கினதை புதுசாவே ரொம்ப காலத்துக்கு வேல்யூவா மெயின்டைன் பண்றது, இன்க்ளூடிங் நம்ம பாடியுமே. நம்மளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான பாடியை ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட் சிஸ்டத்தோட மெயின்டைன் பண்ண என்னோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மெயின்டைன் பண்ணோம்னா அதனுடைய லைஃபும் வேல்யூவும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்ல ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும். நம்ம பாடினால நிறைய பேருக்கு பயனா இருக்கும், நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும். அதே போல காரை வந்து வாங்கின காரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல ரீசேல் வேல்யூ, காருடைய ரீசேல் வேல்யூ அதிகமாகுது. அதே போல நம்மளுடைய இமேஜ் அண்ட் ஸ்டேட்டஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு பிசினஸ் டீலுக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு படி கண்டிப்பா மேலே ஏறுது. அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, நம்மளுடைய அந்த 15 வருடங்கள் முடியும் போது ஆர்டிஓக்கு பெயிண்ட் அடிக்க போனோம்னா ப்ராப்பரா மெயின்டைன்டு வெஹிக்கிள் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி, ப்ராப்பரா கார் மெயின்டைன் பண்ற வெஹிக்கிளுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத நிறைய வாடிக்கையாளர்களுடைய சர்வே அண்ட் ஃபீட்பேக்கை இப்போ சொல்லும். கஸ்டமர் சொன்னாரு, நான் வந்து காரை விற்கணும்னு சொன்னேன், i20 நான் விற்கணும்னு சொன்னதிலும் எனக்கு 2,20,000 கோட் பண்ணி வெஹிக்கிளை கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட்ல ஒரு 4 லட்சம் 3.5 லட்சம் போகுங்கிறது என்னுடைய மைண்ட் செட்ல இருந்தேன். பட் எனக்கு 2,20,000 எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தென் ஒரு ஓகே நம்ம வாஷ் பண்ணி நம்ம OLX-லயும் குயிக்கர்லயும் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 5K கார் கேர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. 5K கார் கேர் அப்ரோச் பண்ணி பாலிசிங், இன்டீரியர், சீட் கவர்ஸ் இதெல்லாம் மாத்தினீங்கன்னா வெஹிக்கிளுடைய லுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம ABH வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சேல்ஸ் டீம் அப்ரோச் பண்ணி சொன்னதிலும் அதை அவர் கேட்டுட்டு அவர் வந்து அந்த வெஹிக்கிள் எல்லாமே பண்ணிட்டு தென் ஹி போஸ்டட் இந்த இதுல குயிக்கர் என்ற இதுல போட்டதிலும் 4,12,000 சேல் ஆகி அவர் வந்து அந்த ஃபீட்பேக் வந்து ராஜராஜ சோழன்ல ஷேர் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லி, அத்தனை விலை மதிப்பற்ற பிரைஸ்லெஸ் கிஃப்டான எங்களுடைய வாடிக்கையாளர்களை வருக வருக என இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் 2024ற்கு வரவேற்று 2025 ஒரு பெரிய விருது இருக்கும், அதுக்கும் நீங்க வரணும். இப்பவே உங்க எல்லாத்துக்கும் பர்சனல் இன்வைட்டை வச்சு இந்த ராஜராஜ சோழன் விருதுகளை கண்டிப்பா நான் தோக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ரொம்ப வேல்யூபிளான ஃபீட்பேக் நீங்க சொல்லும் போது ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். என்ன ஒர்க் எங்ககிட்ட பிடிச்சது, எந்த ஒர்க்கு உங்களுடைய காரை நாங்க கேர் பண்ணது பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை இன்னும் டபுள் மடங்கு உங்க காரை கேர் பண்ணுவோம். உங்களுக்கான சேவை செய்ய நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஓனர்ஸ் எப்பவுமே 5K கார் கேர் கஸ்டமர்ஸ் தான் எங்களுடைய ஓனர்கள். எங்களுடைய ஓனர்களின் தேவைகளை தெரிந்து கொள்வதற்கான நேரம் தான் இந்த நேரம். உங்களை ஃபீட்பேக்குடன் ராஜராஜ சோழன் கொடுத்து உங்களை கௌரவிக்க வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காரை மெயின்டைன் பண்ணிப்பாருன்றது ஒரு முக்கியமான ஒரு இது.
ஒரு 3 கார் வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு காரும் வந்து எனக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி. இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் மீ டு ட்ராவல் எனி இது. ஏன்னா என்னுடைய கார் என்னுடைய எஸ்யூ எடுத்துட்டு நான் இங்கேருந்து லடாக்லே அருணாச்சல் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறது. அண்ட் என் பொண்ணு டேஷ்போர்டில் கால் வச்சா கூட என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு இது. அந்தளவுக்கு நான் காரை பார்த்துக்கிறாள். ஸோ அப்படி இருக்கிற இதில் காரில் ஒரு நாள் இது பண்ணுறதுக்கு சுற்றி அன்றைக்கி சண்டே ஓகே ஒரு நாள் இன்டீரியர் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பெரும்பாக்கம் ஏரியாவில் இருந்து கூகுள் சர்ச் போட்டு இருக்கிற எல்லாம் இது பண்ணி பார்த்தா எங்கேயும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ ஆக்சிடென்ட்டில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது தான் இந்த 5K காரில். ஸோ பேசினது அழகேஷ் கிட்ட பேசினேன், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் ஒரு 1 hour ஆகும் சார் அப்படின்னாரு. சரி போனேன். ஆனால் போன விட்டே எடுத்து இமீடியட்டாக பண்ணி கொடுத்தாங்க. பண்ணதில் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு பேக்கேஜ் இதெல்லாம் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொன்ன முதல்ல கொடுத்த வேலையை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னன்றது அடுத்தது பார்ப்போம் என்ன எப்படி இது பண்ணலான்ட்டுன்னு. ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் அதாவது ஒரு மேட் பூட்டில் இருக்கிற மேட் வரைக்கும் எடுத்து அதை டஸ்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி வித் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக அந்த கிளாத் அந்த 3M ஃபைபர் கிளாத் ஆர் வாட் எவர் ஃபைபர் கிளாத் அதில் இருக்கிற பாபிங்ஸ் கூட உள்ள இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு கிளீனாக இருந்தப்ப திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் அ ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் நீட் அண்ட் தென் என்னுடைய மற்ற காரையும் இது டைப் இது ஆட் பண்ணிக்கிட்டு ஏஎம்சி இது பண்ணிட்டு அண்ட் ஐவ் ஆல்சோ ரெஃபர்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ ஜாயின்ட் ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ அவரால் இன்றைக்கி வர முடியல. பட் ஸ்டில் பட் கிரேட் சர்வீஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுல தான் ஒரு நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர் சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி. அந்த கார் வந்து அப்படி நீட்டாக இருக்கணும்னா அது நீட்டாக தான் இருக்கணும், அதில் காம்ப்ரமைஸே கிடையாதுன்றது. அது எனக்கும் ரொம்ப உடன்பாடு உண்டு. அண்ட் அந்த சர்வீஸ்க்கு இது பண்ணதுனால 5K care has met my expectation is what I would say. And even if there is a small இருந்தாலும் கார் நம்மளுக்கு பிஸியாக இருக்கும், ஏதோ மீட்டிங்கு ஆஃபீஸ் ஸ்கெட்யூல் அப்படின்னு இருந்தாலும் they'll come and deliver the car to your place. அங்கேயும் இது பண்ணிட்டு வர வழியில் டஸ்ட் இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணி எப்படி நீங்கள் ஷோரூமில் எடுப்பீங்களோ அதே மாதிரியே வந்து வீட்டுக்கும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்ததில் I was so happy. இப்போ எல்லாரும் நம்ம சொன்ன விஷயம் தான் 5K கார் இந்த டீமை வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸ் தான் சொல்லணும். எல்லாரையும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஜுவல்லரியோ ஏதோ ஒரு ஷாப்புக்கோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் போனாலோ டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எய்மாக இருக்கும். இங்கே போயிட்டு யார் மேனேஜரு, இந்த பிரான்ச்சைசியோடைய இன்சார்ஜ் யார், இப்படியே போய் நம்ம அப்படியே சர்ச் பண்ணுறோம். எதுக்குன்னா ஏதாவது கன்செஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் போய் பேசணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் அந்த வே ஆஃப் ஸ்பீச் அப்ரோச் இருக்கும். அதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து அப்படியே விழுந்துட்டோம். அப்புறம் இவங்கள்ட்ட அடுத்தடுத்து கேட்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த வே ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அந்த அளவுக்கு பக்காவான சர்வீஸ். இப்போ காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வீட்டில் இந்த கார் வாஷ்க்கெலாம் போகவே மாட்டேன். நானே ஒரு துணி எடுப்பேன், வச்சுப்பேன், துடைப்பேன், இப்படியே தான் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுவேன். ஒய்ஃப் கேட்டால் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் ரெஸ்ட் ரூமில் வந்து டாய்லெட்டில் ஆசிட் ஊதுனாலே நமக்கு வந்து கோபமாக வரும். நீ வந்து என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தானே. நான் வந்து ஒரு அட்வொகேட்டு ப்ளஸ் இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேசஸ் அதெல்லாம் எடுத்து பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமியை நம்மள்ட்ட எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது இவங்க இந்த வாட்டர்லாம் நிறைய ஃபோம்ஸ் இந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இந்த பொல்யூட் பண்ணுது அப்படின்னு வரும்போது எனக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்னால் டைஜஸ்டே பண்ண முடியாது. நான் வாஷ்க்கே போகிறதில்ல, ஓனாகவே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 5K கேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வீட்டு பக்கமாக வரும்போது பார்த்து சும்மா போய் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணும்போது இல்லை சார் எங்களோட இது வந்து ஆர்கானிக் இதில் பண்ணுறோம், இந்த வேஸ்ட் வந்து இந்த சாயிலை எந்த டேமேஜும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தாங்க. இதை கொடுத்த உடனே எனக்கு ஒரு என்ன ஆச்சுதுன்னா ஓகே இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம போகிற இடத்துலாம் ஃபுல்லாக அப்படியே நிறையா ஃபார்மாக வச்சு அந்த சாயிலை டேமேஜ் பண்ணி இது வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பொல்யூட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த ஹார்ட் பட்டனை அங்கே வச்சேன். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரெண்டுக்கெலாம் சஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய டீம்ஸ் அதாவது நம்ம எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற அட்வொகேட்ஸு இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப வில்லிங்காக பார்க்க ஆரம்பித்தாங்க.
அது சூப்பரான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 5Kல வந்து நம்மளும் சஜஸ்ட் பண்ணோம். அவங்களும் அதில் வாலண்டியராக வந்து இன்வால்வ் ஆகி இப்போ மெம்பர்ஷிப் எடுத்துருக்காங்க. தேங்க்யூ 5K. நீங்கள் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப இந்த தலைமுறைக்கும் இல்லை, இந்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்புறம் மெயின் பர்பஸ் இந்த சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து இந்த மட்கார்ட்லாம் யூஸ் பண்ணுற அந்த டேமேஜஸ் பர்டிகுலராக என்னோட வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்தாங்க. அந்த சைலன்சரில் ஒரு கோட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. நான் என்னுடைய நேட்டிவ் வந்து தூத்துக்குடி பக்கத்தில். நான் இங்கேருந்து ரெகுலராக கேஸ் விஷயமோ அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம வண்டியை பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்பாங்க, எங்கே மெயின்டைன் பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்டேட்டஸில் தோணும். நான் வந்து வண்டியை வந்து நீயே தானே தொடை பண்ணியில இப்படி பண்ண மாட்டியே, நீ தொடச்சிட்டே இருப்பியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நானே துடைக்கிறது இல்லை. நான் வந்து அது இவங்க சொன்ன மாதிரி தான், கார் இஸ் அவர்ஸ். ஆனால் கேர் வந்து இப்போ யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 5Kன்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் எந்த மெக்கானிக் ஷெட்டு நம்ம ஏதாவது எமர்ஜென்சி மெக்கானிக் ஷெட்டோ எங்கேயாவது மீட் பண்ணால் கூட 5K காரை நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பண்ணலாம், நல்ல ஏரியா, நல்ல வந்து உங்களுக்கு இது இருக்குங்கிறத சொல்கிறோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ 5K.